மேஷராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சினால் அலாதி இன்பங்களை அடைப்பவர்கள். முதல் விஷயம், அடுத்த 2.5 வருஷம் என்ன ஆகும்? அடுத்த 2.5 வருஷம் சனி பகவான் மேஷத்துல போய் மறைஞ்சு போயிடுவார், நீச்சம் போயிடுவார். அடுத்த 2.5 வருஷம் அப்போ சனி பகவான் போகும்போது நல்லது பண்ணிட்டு தான் போவார். அது அவரோட குணம். முதல் 5 வருஷம் வறுத்தெடுப்பார், கடைசி 2.5 வருஷம் போகும்போது கொடுத்துட்டு போவார். அப்போ அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் தானா? அப்போ இந்த 7.5 வருஷத்துல 7.5 எதுக்கு தான் வருது? 7.5 டயர்ட் ஆகிற அளவுக்கு, டஃப் கொடுக்குற அளவுக்கு டஃபஸ்ட் பர்சன் யாருன்னா இந்த அகில உலகத்திலே மேசராசிக்காரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லா சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அதான் உண்மை. நீங்க ஏத்துக்கணும். நீங்க உண்மையிலேயே பிசினஸை கொஞ்ச நாளா ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடுவீங்க. அவ்வளவுதான். ஐயா, நான் உடம்பை கெடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும், ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார். நல்லா புரிஞ்சு. சனி பகவானோட ஸ்டைலே என்னன்னா அக்செப்டன்ஸ். அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். நீங்க உங்க வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் வந்து இது ஒரு பாடம் தான். நீ ஏன்பா முன்னுக்கு வரல? நான் எங்கெங்க வேலை செஞ்சேன், நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம். ஓப்பனா ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் பிளஸ் பண்ணுவார். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து, கும்பத்திலிருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்துச்சு எல்லாரும். இப்ப மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போகிறாருங்க, அள்ளித்தரப்போகிறார்.